இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை பலவகையான சோதனையிலிருந்து விடுதலையாக்கி, குறிப்பாக சாத்தானின் பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றுகின்ற வல்லமை படைத்தவரே, நீர் எங்களுக்கு செய்கின்ற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு ஆதி பெற்றோர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானின் சூழ்ச்சியால் பாவம் செய்தார்கள் என்றும் எவ்வாறு தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி விளக்குகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கும்போது நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்கின்றோம் என்றும், ஆண்டவருக்காக நாம் செயல்களை செய்யும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை பற்றி விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு பேய் பிடித்த ஒரு நபரை குணப்படுத்துகின்றார். கெட்ட உள்ளம் கொண்டவர்கள் அவர் பேய்களின் தலைவராகிய பெல்சுபலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறார் என்றும் அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். இயேசு அவர்களுக்கு மிக தெளிவான பதிலை கூறுகின்றார். ஆண்டவரின் அருளை கொண்டே அவர் பேயை ஓட்டினார் என்றும், மற்றவர்களுக்கு நல்லதையே செய்ய இயேசு வந்தார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு நாள்தோறும் ஆசீர்வாதங்களை கொடுத்து அற்புதங்களை அனுபவிக்க உதவி செய்கின்றவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு நீர் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றீர், நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கின்றீர், அற்புதங்களை செய்கின்றீர். நீர் செய்கின்ற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம் நம்பிக்கையை முன்னிட்டு அற்புதம் செய்வார். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.